வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உனக்கு நீயே நீதிபதி. இந்த தலைப்பிலே சில கருத்துக்கள். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்வார். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி. யானையை தடை பார்த்த குருடர்கள் யானையின் வடிவம் இப்படித்தான் என்று சொல்வதைப் போல அடுத்தவர்களை பற்றி நாம் பேசுவதோ அல்லது நம்மை பற்றி மற்றவர்கள் பேசுவதோ பெரும்பாலும் தவறாகத்தான் இருக்கும். இப்படி இல்லாமல் நமக்கு நாமே நீதிபதியாக விளங்க வேண்டுமெனில் தெய்வ நீதியை மதித்தே வாழ்கின்ற மனப்பக்குவத்தை பெற வேண்டும். அதற்கு துணை செய்வதுதான் அசல் ஆன்மீகம், தவம் சார்ந்த பக்தி மார்க்கம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் கண்டுள்ள வாழ்க்கை வசதிகளில் எந்த விதத்தும் துன்பம் வராத வகையில் நம்மை காப்பது நேர்மை, தெய்வ நீதி என்ற தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற அறிவு, ஆசையை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைக்கின்ற அறிவு, பதவிக்கும் பணத்துக்கும் நடக்கும் போட்டியில் குணத்தில் குறைபட்டு விடாமல் காக்கின்ற அறிவு, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி என்றார் வள்ளுவ பெருந்தகை. மனசாட்சிக்கு விரோதமின்றி நடுநிலையில் இருந்து சிறிதும் பிறழாது மற்றவர்க்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்ற சான்றோரை பொருள் ரீதியாக ஏற்படுகின்ற லாப நட்டங்களோ தொழிலில் வருகின்ற வெற்றி தோல்விகளோ சிறிதும் பாதிக்காது. இருந்தாலும் இழந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. கெடுவில் யான் என்பது அறிக, தன் நெஞ்சம் நடு ஒரி அல்ல செயின் என்கிறார் இன்னொரு கவியில். அதாவது நடுநிலை தவறி ஒரு காரியம் செய்துவிட்டால் அப்போதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாள் நாம் கெட்டு போய்விடுவோம். முறை தவறி செய்த செயல் குறி தவறி துப்பாக்கி சுடுவது போல துன்பத்தை தந்துவிடும். அதனால் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் ரீதியாக நாம் நிறைவாக வாழ்வதற்கு இயற்கையின் துல்லியமான செயல் விளைவு நீதியை மதித்து விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ நீதியை மதித்து தர்மத்தின்படி ஒழுக்கத்தோடு நேர்மையோடு நடுநடையில் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள் வள்ளுவரும் மற்ற ஞானிகளும். நன்றே தரினும் நடுவிகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிவிடல் என்கிறார். அதாவது நமக்கு நல்ல பதவியையோ அந்தஸ்தையோ வசதியையோ பெரும் செல்வத்தையோ இலவசமாக கொடுப்பதாக இருந்தாலும் நடுநிலை தவறி தர்மம் தவறி நமக்கு நல்லதுதானே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் விளைவு என்ன? தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு தன் உயிரையே இழந்துவிடும் மீனை போல நம்முடைய வாழ்க்கையும் துன்பத்தில் சிக்கிவிடும். எனவே ஆசைப்படும் மனதுக்கு வேலி போட வேண்டும். தெருவில் கிடக்கின்ற பொருளை எடுக்கலாம் என்று நினைக்கின்ற போதே இதை பறிகொடுத்தோடைய மன வருத்தம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்து தவிர்த்துவிட வேண்டும். உழைத்து பெறாத இலவச பொருள் எனக்கு தேவையில்லை என்றும் அடுத்தவர் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் என்றும் பற்றற்ற தன்மையோடு வாழ்வதே தெய்வ நீதி, நீதிபதியின் இலக்கணம். மனித வாழ்வுக்கு ஒத்ததான பாதுகாப்பு தான் தெய்வ நீதி. இதனோடு இணைந்த ஒரு அற்புதமான சமுதாய சட்டத்திட்டங்கள். ஆனால்
இன்று வரை அப்பழுக்கற்ற நீதி முறைமையும் அவற்றை செயல்படுத்துகின்ற பற்றற்ற தன்மையுள்ள நீதித்துறை தலைமையும் எந்த நாட்டிலும் நடைமுறையில் இல்லை என்கிறார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இந்த பெரும் குறையினால் உலகத்தை துன்பத்திலிருந்து நிரந்தரமாக விடுவிக்க இயலாமல் நீதித்துறை தத்தளிக்கிறது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுதான் நிரந்தரமான தீர்வு. எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை என்ன? முதலில் தேவை, பிறகு ஆசைகள். இந்த இரண்டு தான் என்கிறது குற்றவியல் சாசனம். இந்தியன் பீனல் கோடு என்ற குற்றவியல் இதுவரை கண்டெடுத்த குற்றங்களின் எண்ணிக்கை 576 வகை குற்றங்கள். ஆனால் உண்மையில் உலகத்தில் இத்தனை வகை குற்றங்களா என்றால் இல்லை. ஒரே ஒரு குற்றம்தான். விலங்கினத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற பிறர் வளம் பறித்தல். நமக்கு உரிமையில்லாத, உடைமையில்லாத மற்றவர் வளங்களை, செல்வத்தை, உழைப்பை பறிக்கின்ற செயல். இது தொடர்வதற்கும் வளர்வதற்கும் காரணம் என்ன? பேராசை. அடிப்படையில் பசிக்கு உணவில்லை என்றால் திருடத்தானே செய்வான். இப்படி திருடியவனை தண்டிப்பது நீதித்துறை சட்டம். ஆனால் யாசித்தவனின் பசியை நீக்க மறுத்தவனை தண்டிக்க வேண்டாமா? முதல்ல கேட்டு தான் பார்ப்பான். தரவில்லை என்றால் தானே திருடுவான். அப்போ பசிக்காக கை நீட்டுபவனுக்கு கருணையோடு அழித்து விட்டால் அவன் ஏன் திருட போகிறான்? இதுதான் நேர்மை, தர்மம், நீதிபதியான தெய்வம். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றாரே பாரதியார். எனவே தார்மீகத்தின்படி பசிக்காக செய்யப்படுகின்ற திருட்டுக்களை சமுதாயம் வெட்கத்தோடு மன்னிக்க வேண்டும். இப்படி ஒரு நிலைக்கு அந்த மனிதனை ஆளாக்கிய சமுதாயம் வெட்கப்பட வேண்டும். பொதுவாக தனி மனித ஒழுக்கமும் போற்றப்படுவதில்லை, சட்டத்தை மதிப்பதில்லை. சட்டத்தை வகுக்கின்ற அரசே பல சமயங்களில் சட்டத்தை மதிப்பதில்லை. விளைவு என்ன? குற்றங்கள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. உச்ச நீதிமன்றம், 23 உயர் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் இவரது அதிகாரத்துக்குட்பட்ட நீதிபதிகள் என இந்திய நீதித்துறை விரிவு பெற்றிருந்தும் நிலுவை வழக்குகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகின்றன. டிலேட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் டினைட் ஜட்ஜ்மெண்ட். எனவே நேர்மையான நீதிக்கு அஸ்திவாரம் ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். தவறுகின்ற போது கை கொடுப்பது சட்டமும் அதன் செயலாக்கமும். செயலாக்கத்தில் சம்பந்தப்பட்டது தான் நீதித்துறையும் காவல்துறையும். நீதிமன்றத்தில் நீதிபதி, வழக்குரைஞர்கள், வாதி, பிரதிவாதிகள், சாட்சிகள், விசாரணை, தீர்ப்பு. தர்மம் சார்ந்த தீர்ப்பு இருக்கணும். பிறகு திருத்தம் தரும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இறுதியில் குற்றவாளியின் மனம் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நேர்மையான நீதிமுறை. 10 குற்றவாளிகள் தப்பினும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பது ஒரு கருணை செயலாக இருந்தாலும் இதன் காரணமாகத்தான் சமுதாயத்தில் குற்றவாளி எண்ணிக்கை பெருகிவிட்டது என்ற கசப்பான உண்மையை இந்திய மக்கள் சிந்திக்க வேண்டும். நம்மை போல் மனம் சார்ந்த ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட சிலர் தானே வழக்குரைஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் பணியாற்றுகின்றனர்.
நிதியை நீட்டினால் நீதி கிடைக்கும் என்ற அளவுக்கு நீதி தரம் தாழ்ந்து விட்டால், நேர்மை தரம் தாழ்ந்து விட்டால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வது எப்படி? தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்படி திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம் என்று கேட்கிறார் கவிஞர் வாலி. எனவே திருந்துகின்ற வரைக்கும் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். தண்டனை தாமதமானாலும் தவிர்க்கப்பட்டாலும் குற்றவாளிகள் எண்ணிக்கை பெருகிவிடும், சமுதாய நலம் கெட்டுவிடும். எவ்வகையிலும் குற்றவாளிக்கு சட்டம் துணை போகாதபடிக்கு சட்டத்தின் ஷரத்துக்கள் தெளிவாக்கப்பட வேண்டும், வலிவாக்கப்பட வேண்டும். சாமி சொல்லுவாங்க, திருடுதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடனவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. திருடியே பிழைப்போனின் செயலை மற்றோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோகியன். திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதுண்டு. திருடையவன் பிடித்துவிட்டோன் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததுண்டு. இப்படி நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஓமையாக்கி தலைகுனிய வைப்பதா என்று நீதித்துறையை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் கண்ணதாசன். வாதி பிரதிவாதிகள் யாருங்க? தர்ம அதர்மத்தின் பிள்ளைகள். சரி, ஒரு பக்கம் தானே நியாயம் இருக்க முடியும். அப்போ வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்குள்ள யார் குற்றவாளி என்பது அவங்களுக்கு தெரியாதா? கொள்ளையடிப்போன் வள்ளலை போல, கோவில் இடிப்போன் சாமியைப் போல வாழ்கின்றான். ஊழல் செய்பவன் யோகியன் போல, ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போல காண்கின்றான். சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம், தலைமாறி ஆடும் என்று அதிகார ஆட்டம். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில், பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன் என்று சாட்சி சொல்கிறார் கண்ணதாசன். ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும்? பெயர் கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. உண்மைக்காக உயிர் நீத்த சாக்ரட்டிஸ் போல நீதிக்காக உயிரையும் தியாகம் செய்யும் துணி உள்ளவர்கள் தான் நீதிபதிகளாக வர வேண்டும். அத்தகைய நீதி தேவர்களுக்கு பாதுகாப்பாக காவல்துறையும் மக்களும் நிற்க வேண்டும். சில சமயங்களில் அதர்மவாதி ஏதாவது காரணத்தால் வெற்றி பெற நேரலாம். ஆனாலும் இது தற்காலிகமானது, தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை அவனும் உணர்வதற்கு தெய்வ நீதியை பற்றிய தெளிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. இதை மையமாக வைத்துத்தான் எந்த ஒப்பந்தத்திற்கும் 2 சாட்சிகள் கையொப்பம் செய்வது என்ற முறை சட்டத்தில் வகுக்கப்பட்டது. ஒன்று அவரவரது மனசாட்சி, 2வது தெய்வ சாட்சி. இந்த 2 சாட்சிகளும் கூண்டுக்கு வராது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா என்றார் கண்ணதாசன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு தெய்வீக நீதிமன்றம். அதுக்கு தெரியாமல் எந்த தவறை ஒரு மனிதன் செய்துவிட முடியாது. ஒவ்வொருவரின் ஆத்மாவாக கருமையமாக விளங்குவது இந்த தெய்வீக நீதிமன்றம். இந்த தெய்வீக நீதிமன்றத்தில் வாதி அவரவரது மனசாட்சி, இவர் இந்த தப்பு செய்தார் என்று கேஸ் ஃபைல் பண்ணும். அவரது மனமே
பிரதிவாதி இல்லை நான் அதுக்காக பண்ணலை, இப்படி பண்ணலை. சரி, நீதிபதி யார்? கருமையமாக ஆத்மாக உள்ள தெய்வத்தின் அறிவே நம்முள் இருக்கின்ற நீதிபதி. வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு இல்லை. செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை விதியே இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். இங்கு தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை. மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. பூசை, புனஸ்காரம், பரிகாரம், வழக்குறு ஈஸ்வரர் யாகம் போன்ற எதுவும் இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை. அவ்வளவு துல்லியமான நீதிமன்றம் நமக்குள் இருக்கின்ற மனசாட்சி. இதை மகசூர் கவியில் சொல்கிறார், நீதி நெறிமுறை வாழ்வில் நீண்ட காலம் நினைவை செலுத்தி திறமை கண்ட நண்பா, வாதி எதிர்வாதி வழக்கறிஞன் நீதி வழங்குவோன், நீயாகும் வழக்கொன்று உண்டு. சாதி மத தேச மொழி இன பேதங்கள் தனியுடைமை பற்று இவை குற்றமன்றோ. ஆதி அந்தமாயுள்ள நீ அகண்டகார ஆசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு கோர வேண்டும். மனிதகுலம் தோன்றி 20 லட்சம் ஆண்டுகளாயின. இந்த நீண்ட வரலாற்றில் நீதிநெறியை பற்றிய அனுபவங்கள் பல உண்டு. இதில் தேர்ச்சி பெற்றவர்களும் உண்டு. வாதி, எதிர்வாதி, வழக்கறிஞன், நீதிபதி என்ற 4 கதாபாத்திரங்களும் ஒருவனே. நமக்குள்ள நீதிமன்றம் இருக்கிறது. வாதி, பிரதிவாதி, நீதிபதி எல்லாரும் ஒன்றே தான். அறிவு, அறிகின்ற செயல், அறிந்தவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு அனைத்தும் ஒன்றே என உணர்வது அத்வைதம். ஜாதி, மதம், தேசம், மொழி, இனம், தனியுடைமை பற்று என பேதம் காட்பது துவைதம். இவற்றை வாழ்வின் அங்கமென அங்கீகரிக்கின்ற வரைக்கும் பேதத்தை கடக்க இயலாது. அதனால் இறை நீதிக்கு குறுக்கே பாய்கின்ற இவற்றை தெய்வத்தின் பின்ன வடிவான மனிதன் தனது மூலம் ஆதியந்தமில்லாத ஆத்மா என்று அறிந்து உடல் எல்லையை கடந்து தெய்வ நீதி என்ற ஆசனத்தில் அமர்ந்து தனக்குத்தானே தீர்ப்பளிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முள் இருக்கின்ற அந்த நீதிபதியை மதித்து வாழக்கூடிய பக்குவம் வரும். வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் அமைய மட்டும் வாழ உள்ள அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அத்தகைய உயிர் அறிவு என்பது தெய்வத்தையும் தெய்வ நீதியை பற்றிய விளக்கமும் அனுபவமும். இதை உணர்ந்த மனமே தனக்குத்தானே நீதிபதியாக சுய ஒழுக்கம் காக்கும். சமுதாயம் வளம் பெறும். வாழ்ந்து பார்ப்போமே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.